வணக்கம். நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன். சமீபத்தில் ஒருத்தர் ரொம்ப சங்கடப்பட்டார். சார், பொண்ணு அமாவாசையில் பிறந்துருச்சு சார்ன்னு. நான் சிரிச்சுக்கிட்டு, ஏய், அமாவாசையில் பிறக்கிறது எவ்வளோ ஒரு அருமையான விஷயம். ரொம்ப காலமாகவே ஒரு தவறான நம்பிக்கையும் புரிதல் நம்ம ஆட்களுக்கு என்ன இருக்குன்னா, அமாவாசையில் பிறந்தா நல்லொழுக்கம் இல்லாதவங்களா இல்லாட்டி திருடல்களாக பிறப்பாங்கன்னு. அதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு புரிதல் ஆகும். அமாவாசையில் பிறப்பவர்கள் அறிவு பலம், மூளை பலம், திறமை, தன்னம்பிக்கை மிக அதிகமாக இவர்களுக்கு இருக்கும். அதாவது ஒவ்வொரு திதியிலையும் சில கிரகங்கள் பிறக்கும்போது வலு இழக்கும். ஆனால் இந்த அமாவாசையிலையும் பௌர்ணமியும் பிறக்கும் போது தான் இந்த திதி சௌமிய தோஷம் என்கிற ஒரு தோஷம் இல்லாமல் போகும். இவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், அசாத்திய துணிச்சல் இதெல்லாம் கொண்டவர்கள் தான் இந்த அமாவாசையில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கூட இருக்கும். அதனால தான் இவர்களை சில பேர் தலக்கணமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஜாதக கட்டத்தில் சூரியன் சந்திரன் ஒன்றா இருந்தாவே அவங்க அமாவாசையில் பிறந்திருக்காங்க. சில தடவை அமாவாசைக்கு முதல் திதி, மறுதிதி, அதாவது பிரதம திதி, அதுக்கு முன்னாடி திதியில் பிறந்தோட அந்த சூரியன் சந்திரன் ஒன்றா இருக்கும். அமாவாசையில் பிறந்தவர்கள் திருடர்கள் தான். அதாவது மற்றவர்கள் மனதை எளிதாக திருடி விடுவார்கள். அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்.